ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேங்க் புஷ்ஷிங். நம்ம இப்போ சிஎஸ் ரேங்கில் இப்போ தான் சீசன் முடிஞ்சிச்சு. சீசன் 29 அதில் பிளாட்டினம் 3ல் கொண்டு இறக்கி விட்டானுங்க. நேற்று கஷ்டப்பட்டு டைமண்ட் 1 ஸ்டாரில் வந்துருங்க. இன்றைக்கி பிஆரில் நான் சில்வரில் இருக்கேன். எனக்கு சிஎஸில் எய்ம் என்னதுன்னா கிராண்ட் மாஸ்டர் கூட இல்லை கைஸ், இந்த மாஸ்டராவது போகணும், அதுதான் என்னோடய எய்ம். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த சீசன் 29ல் நம்ம கண்டிப்பாக மாஸ்டர் போகிறோம், ஓகேவா? அதற்கான ரேங்க் புஷ்ஷிங் வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் ரேங்க் கோல்டு பிஆரில். இந்த சீசன் முடிஞ்ச பிறகு பிஆரில் சீசன் வரும். அதில் நம்மளுக்கு குறைஞ்சா குறையும். அப்படி குறைஞ்சிச்சின்னா பிஆர்லையும் நம்ம ஒரு ஹீரோயிக் இல்லாட்டி எலிட் ஹீரோய்க்கு தான் எய்மு. அதில் பிஆர் ரேங்க்கு வீடியோலாம் போடுறேன். அதுக்கப்புறம் சிஎஸ் ரேங்க்லேயும் வீடியோ போடுறேன். இன்றைக்கி சிஎஸ் ரேங்கில் சீசன் வந்திருக்கு, அதனால் குறைச்சி விட்ருக்கானுங்க. இன்றைக்கி நம்மளோட எய்ம் என்னென்னா மாஸ்டர் போகிறோம். அதுக்கான ரேங்க் புஷ்ஷிங் வீடியோ தான் இது. நம்ம இந்த வீடியோ மாஸ்டர் போனோம்னா என்னாலையும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், சிஎஸில் இன்றைக்கி நம்ம டைமண்ட் 1 இருக்கோமா, டைமண்ட் 2 இருக்குல்ல, இந்த டைமண்ட் 2 வரும். வந்த பிறகு இந்த வீடியோவில் டைமண்ட் 2 தான் நம்மளுக்கு டார்கெட். அந்த டைமண்ட் 2-வை நம்ம அடையணும், ஓகே? டைமண்ட் 2 போகணும், அதான் இந்த வீடியோவோட டார்கெட். நெக்ஸ்ட்டு டைமண்ட் 3 அப்படி போவோம். இல்லாட்டி சில வீடியோவில் டைமண்ட் 3 இல்லாமல் இப்போ டைமண்ட் 3 போயிட்டோம், டைமண்ட் 4ல் போக முடியல, ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா இப்போ 2 ஸ்டார் எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அதிலே விட்டுட்டு அடுத்த வீடியோவில் டைமண்ட் 4லேருந்து ஹீரோய்க்கு போடுறது அப்படி பார்ப்போம், ஓகே? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மேட்ச்குள்ளே வந்துட்டோம். நிறைய பேர் வந்திருக்கானுங்க. அவங்களோட லெவல் இங்கே டைமண்ட் 3, அங்கே டைமண்ட் 2. நம்ம இப்போ M500 கன் எடுத்துருக்கோம். அதனால் M500 கன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா ஒருத்தனை காணோம் தம்பி? அண்ணா ஒருத்தன் லாங்கில் நிற்கிறாங்க. டேய், டப்பு டப் டப். எங்கள் அங்கே ஒருத்தன் வந்தாங்க, அவனை போய் ஃபஸ்ட்டு போய் காலி பண்ணுவோம். இங்கே ஒன்றா இருக்கானா? இல்லை, நம்ம டீம்மேட் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான், அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை போய் முடிப்போம். அதுக்குள்ளே எல்லாம் உனக்கு முடிச்சிட்டானுங்களா? ஓகே, அவன்கிட்ட கட்டினா இருக்குது, கட்டினால எடுத்துடுவோம். ஓகே, வெற்றிகரமாக முதல் ரவுண்ட் வெற்றி பெற்றுவிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ரவுண்டும் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் 2, அவங்க முட்டைக்கு 2ன்னு ஆயிடுச்சு. ஓகே, சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி தான் வரும், ஏன்னா ரொம்ப வீடியோ லாங்காக போச்சுன்னா நீங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் சில சீன்ஸ்லாம் கட் ஆகி தான் வரும். டக்குன்னு ஒரு ரவுண்டை கட் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் 2 ரவுண்டு கட் பண்ணியிருக்கலாம், அப்படி நிறைய ரவுண்ட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு மேட்சே கூட கட் பண்ணியிருக்கலாம், அப்படி கூட இருக்கும். அதனால் இப்போ நான் ஒரு இது கட் பண்ணல, ஒரு மேட்ச் ஒத்திக்கி கட் பண்ணல, அது மாதிரி
நிறைய வீடியோ கட் பண்ணதாக இருக்கும். என்னடா எல்லாமே இங்கே வந்துடுங்க. இப்போ நான் ஒரு மேட்ச் கட் பண்ணல, நாங்கள் 2க்கு 1 கட் பண்ணோம்ல, அதே மாதிரி கட் பண்ணலாம். இல்லாட்டி 2 ரவுண்ட் கட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மேட்ச்சே கட் பண்ணலாம். அப்படிலாம் இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப வீடியோ லாங்காக போயிடும் கைஸ். அதனால தான். இல்லாட்டி இப்போ ஒரு ஸ்டார் ஒருத்தி தான் அடிக்கிறான்னா ஒரு வீடியோவை அப்படியே போடணும். ஏன்னா அதுக்கு டைம் குறவு தானே, அதனால். ஓகே, இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தன் எமௌண்ட் போட்டான். அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஒருத்தன் எமௌண்ட் போட்டான். அதை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. போடு டேய், இங்கே ஒருத்தன் அடிக்கிறான், அங்கே ஒருத்தன் அடிக்கிறான். எப்படி அடிக்க முடியும்? என்ன ஒருத்தன் வாரம் பாருங்க. அப்படியே அந்த சைடு போய் அவங்களுக்கு பேக்கப் விட்றா மென்டல் பேல. போட்டால் பாருங்க சாட்டு மண்டலே வாங்கினாங்க ஐஸ். நான் எமௌண்ட் போட்டு பாருங்கடா. போன ரவுண்டு எமௌண்ட் போட்டான், என்னால் எமௌண்ட் இதை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே அவனுங்களும் கொஞ்சம் பிளேயராக தான் கைஸ் இருக்கானுங்க பார்த்த பிறகு. இதோ பாருங்கள் எமௌண்ட் என்கிட்டையும் இருக்குல்ல. டேய், நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமாடா. சும்மா பார்க்க தான் சூடான 50 பேர் வந்தாலும் அசால்ட்டாக எமௌண்ட் வாங்குவேன். எங்கடா ஒருத்தனை காணும்? டேய், ஒருத்தனாவது வாங்கடா. டப்பு 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 டப்பு. அண்ணா ஒருத்தர் இருக்கா பாருங்க. எங்கள் 2 பேரும் மேலே தாங்க வச்சுருக்காருங்க. கீழே மட்டும் வந்தானுங்க செத்தான். தம்பி எட்டி பார்க்குறான். இல்லைங்க, மெடிக்கிட்டு போட்டுரும். இங்கே ஒருத்தன் கீழே குடிச்சிட்டான். எல்லாருமே கீழே குடிச்சிட்டான். என்கிட்ட எமௌண்ட் இருக்குடா. இப்போ பாருங்கடா. ஆனால் ஒருத்தன் தான் இன்னும் ஸ்பெக்டேட் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ இந்த பேரஃபல் கன்று மாற்றிக்கிட்டு வேறு கன்று கொடுப்போம். பச்சஸ் கூட ஒழுங்காக பண்ண தெரியாதாடான்னு கேட்பீங்க. ஒரு லாங் ரேஞ்ச் கன். இதுக்கு பேர் பேரலஃபா இல்லை பேரஃபாலா பார்ப்போம். பேரபால். டேய், அங்கே போங்கடா. இந்த காரை எவனாவது, இந்த கார் யாருக்கு கார் தெரியுமா? எங்கள் தாத்தாக்க கார் தான் கைஸ். எப்படின்னு கேட்டிங்களா, அதாவது 1981ஆம் ஆண்டு எங்கள் தாத்தா தான் இந்த கேமே உருவாக்குனார். ஓகேவா? அப்படி இருக்க போச்சுல தம்பி. பாய், போய்ட்டு வா. நான் ஒன்று ரிவே பண்ணுறேன்டா. ஐ லவ் யூ டூ நிஜமே, ஐ லவ் யூ டூ. ஓகே காய்ஸ், நம்ம வெற்றிகரமாக 1 ஸ்டார் எடுத்து விட்டோம். இன்னும் 4 ஸ்டார் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது மேட்ச்சில் அவங்களும் 2 நாங்களும் 2 ஈக்குவல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் P90 கன்னும் 2 கிலோ முட்டை முண்டாவும் எடுத்திருக்கிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி.
என்ன கேள்வி என்றால், நம்ம ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தோம்ல, அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருப்போம் அப்படி தானே? அப்போ அந்த ஃப்ரீ ஃபயரில் நான் வந்து இந்த கிலோ ஆளுக்கு முட்டை போண்டா அப்படின்னு பெயர் வச்சேன். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் வந்து அதே மாதிரி மெடிக்கிட்டுக்கும் ஒரு பெயர் வச்சேன். அந்த மெடிக்கிட்டோட பெயர் என்னது? அதுதான் உங்களுக்கு கேள்வி. போட்டு தள்ளிட்டாங்க பண்ணி வாங்க. எங்க எல்லோரும் போட்டு தள்ளிட்டானா? முடிஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை நம்ம ஸ்டார் தவற விட்டுட்டோமோ? ஓகே நண்பர்களே, இப்போ தான் நம்மளோட முழு ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. போடு. ஏன்னா P90 எனக்கு தூக்கம் அவ்வளோவா பிடிக்காது. MP5 தான் அழகாட்டி ஹெட் விழும். அதனால எனக்கு MP40 தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. அதில் தான் எனக்கு விழும், அதனால தான் ஆகணும். சொன்னா இதில் தான் கைஸ் எனக்கு ஹெட்டே விழும். டேய் பண்ணிவா, என் ஜோலியை முடிச்சிட்டா AW மிச்சி. ஐயா காப்பாற்றுங்க ஐயா, ஐயா காப்பாற்றுங்க ஐயா, ஐயா ஐயா தாயே. அண்ணா வராரு அமித் ப்ரோ, அமித் ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ. எனக்கே கொஞ்சம் லைஃப் தான் இருக்கு. ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ. அப்படிதான் ப்ரோ, அப்படிதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஐயோ போட்டு தள்ளிட்டாங்கடா, முடிஞ்சு. பாடு சேர்த்து போயிட்டான். எங்கே இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் இப்போ செத்துட்டான். எங்கே இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். அம்மே ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச். இங்கே ஒரு ஸ்டார் எப்படி காய்ஸ் குறையும்? ஃபுல்லாக தானே இருக்குது ஷீல்டு பாயிண்ட்டு. என்னென்னமோ பண்ணுறானுங்க காய்ஸ். ஓகே நண்பர்களே, நம்ம இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம். நம்ம டார்கெட் அடைய முடியலை, இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அடையிறோம். ஓகே, அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாளை மீண்டும் கேம் பிளே உண்டு, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு ஒரு இது காய்ஸ், ஒரு கேள்வி, அதை நான் கேட்டுறேன். என்னன்னா, நம்ம வந்து லைவே போட்டதில் இந்த ரேங்க் புஷிங் வீடியோவை ஒரு டார்கெட், இப்போ நான் சொன்னேன்ல ஒரு வீடியோவுக்கு ஒரு டார்கெட் அப்படின்னு, அந்த வீடியோவை அப்படியே டார்கெட்டாக போடக்கூடாது, டார்கெட் லைவாக போடக்கூடாதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி லைவாக போடட்டா இல்லாட்டி பார்ட்டாக போடட்டா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் MT Squad. பாய் 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 பாய்.